வணக்கம். தேன் அத்தி நிறைய பேர் பயன்படுத்துறது உண்டு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தேன் அத்தி வந்து பார்த்தோன்னா உண்மையான தேன் அத்தி, அதாவது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தேன் அத்தி அப்படின்னா அது இதுதான். இது வந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலும் நிறைய கடைகளில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தேன் அத்தி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக சந்தைகளில் கடைகளில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த தேன் அத்தி வந்து பார்த்தோன்னா நான் வந்து நாட்டு ரகத்தில் வரக்கூடிய அத்தி பழங்களில் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷார்ட்ஸில் காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து இந்த நாட்டு ரகத்தை சேர்ந்த அத்தி பழங்களும் அத்தி காய்களும் தான். பெரும்பாலும் இதை எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், ஆனால் பொதுவாக பயன்படுத்துறதே கிடையாது. நிறைய பூச்சிகள் நிறைய சொத்தை இருக்கும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். பொதுவாகவே கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா அத்திக்காய் சொத்தைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சொத்தை பழங்களும் அந்த அளவுக்கு பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் தான் இது. ஆனால் மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த நாட்டு ரக அத்தி பழங்கள். கிராமங்கள் நகரங்கள்னு எல்லா இடங்கள்லையுமே இந்த அத்தி மரங்களை நம்ம வந்து பார்க்க முடியாது. அது கேப்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு மரங்களாக தான் இது வந்து நம்மளுடைய நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் அதிகமாகவே இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இல்லை. இப்போ வந்து இந்த சொத்தை பழங்கள்லாம் எடுத்துட்டு நல்லா இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கனிஞ்ச பழங்களும் எடுத்துக்கிறேன். பொதுவாக அத்தி பழங்கள்ல அதிகமாகவே பூச்சிகள் இருக்கும். உள்ளேயும் கண்ணுக்கு தெரியாத புழுப்பூச்சிகள் அதிகமாகவே இருக்கும். அதனால அதை வந்து நல்லா பார்த்துட்டு நம்ம வந்து பயன்படுத்துறது சிறந்தது. இன்றைக்கி நிறைய சந்தைகளான அத்தி காய்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் அத்தி பழங்கள் வந்து பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. நிறைய இடங்களில் இந்த அத்தி மரங்கள் இருக்குது. அந்த அத்தி மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தேன் அத்தி நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்களும் பயன்களையும் நம்ம வந்து பெற முடியும். இந்த மாதிரி நல்ல பழங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பழங்களை நான் வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இந்த நாட்டு ரக அத்தி பழங்கள் பார்த்தோன்னா எல்லா விதமான புற்றுநோய்க்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்குது, புற்றுநோய் தடுப்பானாகவும் இருக்குது. அதே மாதிரி உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள், இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள், ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த கொதிப்புக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த அத்தி பழங்களை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த அத்தி பழங்களை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொதிக்க விட்டு எடுத்த இந்த அத்தி பழங்களை 2 நறுக்கி எடுத்துக்கலாம். இயற்கையான முறையில் ஆண்மை அதிகரிக்கக்கூடிய சில பொருட்கள்ல மிக முக்கியமானதாகவும் இந்த அத்தி பழங்கள் இருக்கு. இந்த அத்தி பழங்களை இந்த மாதிரி தேன்ல ஊற வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது ஆண்மை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குழந்தை பேருக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இளமையா இருக்கிறதுக்கும் நல்ல சருமம் பளபளப்பா இருக்கிறதுக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல வெயில் இருந்ததுன்னா ஒரு 2-3 நாள் காய வச்சாலே போதும். இல்லைன்னா ஒரு 4-5 நாளுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஓரளவு குறைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினம் 2 துண்டு அளவுக்கு இந்த தேன்ல ஊர்ன அத்தி பழங்களை எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப விரைவாக ரொம்ப எளிமையாக வெளியே வர முடியும். அதே மாதிரி அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சீரான ஒரு ஜீரணத்தை கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது இந்த அத்தி பழங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு, இதோட ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அத்தி பழங்களை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அத்தி பழங்கள் எல்லாமே வந்து ஹைபிரிட் ரகங்களை சேர்ந்தது. அதே மருத்துவ பயன்கள் அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த அத்தி பழங்கள் பார்த்தோம்னா ரொம்பவே அதிக மருத்துவ பயன்கள் கொண்டு இருக்கக்கூடியது. அடுத்ததாக கண்ணாடி பாட்டிலில் போட்டதுக்கு அப்புறமா இந்த அத்திப்பழங்கள் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தேன் சேர்த்துக்கலாம். அத்திப்பழங்களில் பொதுவாக எல்லா விதமான வைட்டமின் சத்துக்கள் தாது சத்துக்களும் அதிகமாகவே இருக்காது. அதனால இந்த தேன் அத்தியை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படும், சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேன் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே இதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 2 தடவை இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு வெயிலில் நல்லா வச்சு எடுத்தா அப்படின்னாலே அத்திப்பழங்கள் நல்லா வந்து தேனோட ஊறி நல்ல ஒரு சுவையான அத்திப்பழங்களாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சத்துக்கள் பல மடங்கு அதிகரித்து சிறந்த ஒரு மருத்துவ பயன் கொடுக்கக்கூடியதாகவும் சிறந்த ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒரு வாரம் இதை வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட தேன் அத்தி தயாராகிடுச்சு. ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக வீட்டில் செய்யக்கூடியது தான் இது. அத்திப்பழங்களை மட்டும் நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். அவ்வளோதான். நல்ல ஊர்ன ஒரு அத்திப்பழங்கள் பார்த்தோம்னா நல்ல ஒரு சுவையாகவும் நல்ல ஒரு தெம்பியும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேன் அத்தி பழங்களை வீட்லேயே தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.